இதுல வெக்கப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லையே. மதம்ங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம். சோ அதனால ஐ எம் பிரிட்டி போல்ட். தனிப்பட்ட விருப்பம் தான் எல்லாமே. அப்சல்யூட்லி. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இவங்களதான் நீங்க கடவுளா ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது, கணவனா ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சரிப்பட்டு வராது. சோ அதனால ஐ ரியலி லவ் மை ஜீசஸ் நவ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரே தீர்வு ஜீசஸ் தான் எனக்கு இன்னைக்கு தெரியும். சோ இதுக்கு நான் இந்த பிரச்சனைக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். இல்லைன்னா எனக்கு கடவுளை தெரிஞ்சிருக்காது. சோ கிறிஸ்டியானிட்டி நீங்க ரியலைஸ் பண்ணி மாறினதுக்கு அப்புறமாவே இந்த டிப்ரெஷன்ல இருந்து கம்ப்ளீட்லி ஐ வாஸ் அவுட். கடவுள் டிசைட் பண்ணியிருந்தாரு நான் இன்னும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு. அதனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். கடவுள் டிசைட் பண்ணியிருந்தாரு நானும் பரத் டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால நாங்க டிவோர்ஸ் பண்ணல. கடவுள் டிசைட் பண்ணியிருந்தாரு எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும்னு. அதனால எனக்கு இன்னொரு குழந்தை இருக்கு. சோ இந்த பயணம் எப்ப வரைக்கும் தொடரும்னு பார்த்தா கடவுள் டிசைட் பண்ணிக்கிற வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு என்னுடைய கடவுள், என்னுடைய மதம், என்னுடைய மனம் எல்லாமே மாறிடுச்சு. பட் ஐ ஹாவ் அ சாலிட் ரீசன். இது யாரும் மாத்தல, யாரும் பிரச்சாரம் பண்ணல, யாரும் எனக்கு கொடுக்கல. நான் தேடி என்ன தேடிட்டு இருக்கிற கடவுளை நான் கண்டுபிடிச்சேன். அப்பா அம்மா எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அம்மா அப்பா கிட்ட 6 மாசம் நான் சொல்லவே இல்லை. எங்க அம்மா கொஞ்சம் எங்க அம்மா இந்த சிஐடி சகுந்தலா டைப். எங்க அம்மா ஆமா அவங்க கிட்ட ரொம்ப நாள் ரொம்ப விஷயத்த மறக்கவே முடியாது. அவங்க இன்ட்யூஷன் ஜாஸ்தி அவங்களுக்கு. அவங்க கிட்ட போய் என் தம்பியோட ஃப்ரெண்ட் ஒரு லூசு பையன் போய் சொல்லிடுச்சு, மஞ்சு அக்கா கம்யூனியன் வாங்கினாங்க. அந்த கம்யூனியன் நீங்க பேப்டிசம் எடுத்தாதான் வாங்க முடியும், இல்ல வாங்க முடியாது. பிகாஸ் அது ஆண்டவருடைய திருவுடலாகவே தானே நாங்க நம்புறோம், அதுதான் அது. சோ அதனால நான் கம்யூனியன் வாங்கினத போய் சொல்லிடுச்சு. எங்க அம்மா கரெக்டா ஈவினிங் போன் பண்ணி கம்யூனியன் வாங்கினேன்னு சொன்னாங்க. கம்யூனியனுக்கு எப்படி கொடுத்தாங்க, பேப்டிசம் இல்லாம கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் மனசுக்குள்ள எனக்கு ஏசப்பா சொன்னாரு, இதுதான் உன்னுடைய மொமெண்ட். சோ அப்ப நான் ஒத்துன்ட்டேன், வேற வழியே இல்லாம. ஆமாம்மா நான் பேப்டிசம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அழுதாங்க. ஐயோ நான் செத்து போனதுக்கு அப்புறம் நீ இதெல்லாம் பண்ண மாட்டியே, நீ செத்து போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியாதுமா என்ன பண்ணுவாங்கன்னு, நீ அதை பத்திலாம் நீ ஏன் கவலைப்படுற, வாழும்போது நீ எப்படி இருக்கேன்னு பாரு. நான் சந்தோஷமா இருக்கேன், நான் திருப்தியா இருக்கேன், நான் தைரியமா இருக்கேன், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, அதை நீ பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி நவ் ஷீ இஸ் வெரி என்கரேஜிங். அவங்க கிட்ட நான் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னேன்னா அவங்க என்ன கேக்குறாங்க, நீ ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணியா, ஆண்டவர்கிட்ட கேட்டியா அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு அவங்க என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துட்டாங்க. சோ இப்ப அம்மா அப்பா they are very very good supporters அவங்க எனக்கு. அவங்க ஆச்சாரமா இன்னும் அதே மாதிரி ஒரு விஷயத்துலதான் இருக்காங்க. ஆனா ஒரு நாளும் அவங்களுடைய ஆச்சார அனுஷ்டானம் என்ன கண்ட்ரோல் பண்ணாம அவங்க பாத்துக்கிறாங்க. பரத் என்ன நீங்க சொல்ல வரீங்க, நான் ஞானஸ்தானம் வாங்கட்டுமா வேணாமா? இல்ல நீ ஞானஸ்தானம் வாங்குவ, அதனால ஒரு ஃபுல் வாரமும் எனக்கு சிக்கன் மட்டன் கிடைக்கும்னா தயவு செஞ்சு இப்பயே போய் வாங்கிரு அப்படின்னாரு. பிகாஸ் நான் ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பேன். அப்போ முட்டையெல்லாம் கூட பண்ண மாட்டேன் வீட்டுல. சோ அவருக்கு அவருடைய புத்திக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. அப்போ சிக்கன் பண்ணுவியா, நீ சிக்கன் பண்ணுவேன், மட்டன் பண்ணுவியா, மட்டன் பண்ணுவேன், இப்போ தயவு செஞ்சு போய் வாங்கிருப்போம் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி அவருடைய எண்ணம் எப்படியா இருந்ததுன்னா ஃப்ரீடம். மதம் அப்படிங்கிறது உன்னுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக எல்லாத்துலயும் நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு பேசிக் பிரின்சிபிளாவே இருந்தது. லைக் அதுக்கப்புறமா பரத்துக்கா ஜீசஸ பிடிச்சு ஹீ கேம். 11 years ஆச்சு பரத்துக்கு. சர்ச்சுக்கு எனக்கு தனியா போகவே பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியா தான் வருவாங்க சண்டே. நான் மட்டும் போய் தனியா போய் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு தனியா போறதுக்கு பிடிக்கல அப்படின்னு. சரிம்மா நான் கூட வரேன். அப்ப அந்த சர்மன் எல்லாம் கேட்டு அவங்களுடைய அந்த நடைமுறைகள் எல்லாம் பார்த்து, யூஎஸ்ல இருக்கும்போது பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜீசஸ. அவருடைய கோட்பாடுகள், அதுல இருக்கிற அந்த ஃப்ரீடம், அந்த தைரியம். நீ தப்பு பண்ணாம இரு, நான் உனக்கு 100% பிளஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம்டா சொல்ற ஒரு கடவுள் தான் ஆண்டவர். சோ அதனால ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ அதனால he also converted into Christianity.